சோலமி நெஞ்சுகளை நான் உங்களுடன் ஃபாதர் குரூஸ். இந்த வாரம் குருத்து ஞாயிறு நம்ம சிறப்பிக்கின்றோம். புனித வாரத்தின் முதல் நாளுக்குள்ள நுழைகிறோம். நீயாக நான் மாற வேண்டும் அப்படின்னு ஒரு பாடல் இருக்கு. இன்றைய நாளிலே நான் யாராக மாற வேண்டும் என்றால் கழுதையாக மாற வேண்டும் என்று நான் ஆசைப்படுகின்றேன். இறைவனை சுமக்கக்கூடிய கழுதையாக. அந்த இறைவனை சுமக்கக்கூடிய கழுதையாக மாறுவதற்கு ஒருத்தர் துணையாக இருந்தார். யார் தெரியுமா? அந்த கழுதையின் முதலாளி. அவர் இறைவனோடு தன்னை இணைத்துக் கொண்ட காரணத்தினால் அந்த கழுதையை இறைவனுக்கு கொடுத்து விட்டார். கடவுள் இந்த உலகத்தை படைக்கிறப்ப ஒரு சின்ன கற்பனையா கொஞ்சம் யோசித்து பார்ப்போம். மீனை படைச்சாராம். மீனை படைக்கிறப்ப கடல்கிட்ட கேட்டார், மீனை படைக்கவா அப்படின்னு. மரங்களை படைக்கின்ற பொழுது நிலத்திட்ட கேட்டுட்டார், மரங்களை படைக்கவா என்று. மனிதர்களை படைக்கின்ற பொழுது யாரிடம் பேசி இருப்பார் என்று நமக்கு சற்று எண்ணம் ஏற்படுகிறது. அவர் தன்னிடமே பேசிக் கொண்டாராம். ஏனென்றால் நாம் இறைவனுடைய சாயலாக இருக்கின்றோம். மீனை கடலிடமிருந்து எடுத்து விட்டால் மீன் இறந்துவிடும். அதே போல மரத்தை நிலத்திடமிருந்து பிடுங்கிவிட்டால் மரமும் இறந்துவிடும். அதுபோல மனிதனை கடவுளிடமிருந்து துரத்தி விட்டால் அவனுடைய ஆன்மா அழிந்துவிடும். ஆன்மாவை நாம் காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்றால் கடவுளோடு தொடர்பு இருக்க வேண்டும். அந்த கழுதையின் முதலாளி இருக்கான் பாத்தீங்களா, கடவுளோடு ஒரே நிமிடத்தில் இது ஆண்டவருக்கு தேவைப்பட்டது என்று கேட்டவுடன் யார் ஆண்டவர் என்று அவன் கேட்கவில்லை, உடனடியாக கொடுத்து விட்டான். கழுதை தானே, கொடுக்கிறதுக்கு என்ன அப்படின்னு நம்மளுக்கு என்ன தோணும். ஆனால் 2000 ஆண்டுகளுக்கு முன்பு கழுதையினுடைய மகிமை, அதனோட வேல்யூ, மார்க்கெட் வேல்யூ சொல்லுவாங்க பாத்தீங்களா, கழுதைக்கு ரொம்ப அதிகம். ஏனென்றால் அது ஒரு காராக பயன்படுத்தப்பட்டது, ஒரு லாரியாக, ட்ரக்காக பயன்படுத்தப்பட்டது. கார்ல மக்கள் பயணம் செய்வாங்க, அதுபோல கழுதையிலும் மக்கள் பயணம் செய்யக்கூடிய ஒன்றாக பயன்படுத்தப்பட்டது. லாரியில பொருட்களை ஏற்றி செல்வோம், அதுபோல பொதி சுமக்கக்கூடிய ஒரு ட்ரக்காக கழுதை பயன்படுத்தப்பட்டது. அதனால அந்த மார்க்கெட் வேல்யூ கழுதைக்கு அதிகம். அதனால யாருமே எளிதாக கொடுக்க மாட்டார்கள். அப்படிப்பட்ட கழுதையை ஆண்டவருக்கு தேவைப்பட்டது என்று சொன்ன உடனே தன்னோடு இறைவனை நான் இணைத்துக் கொள்ள வேண்டும் என்று எண்ணி அந்த கழுதையை அவன் கொடுத்தான். அன்புக்குரியவர்களே, இந்த தவக்காலம் பல நாட்கள் நாம் பயணம் செஞ்சிருக்கோம். இந்த வாரம் ரொம்ப முக்கியமான வாரம். இதில் ஆண்டவரோடு நம்ம இணைத்துக் கொள்ள வேண்டும். அதுதான் பாடுகள். இந்த பாடுகளுக்கு பின்பு, அந்த வேதனைக்கு பின்பு மிகப்பெரிய வெற்றி இருக்கிறது, உயிர்ப்பு அனுபவம் இருக்கிறது. இறப்பு சாவே உன் கொடுக்கு எங்கே என்பது போல நம்முடைய பாடுகள், துன்பங்கள், துயரங்களுக்கு பிறகு கடவுளோடு நம்மை இணைத்துக் கொண்டோம் என்றால் கண்டிப்பாக வெற்றி இருக்கிறது என்பதை உணர்த்தக்கூடிய வாரமாக இருக்கிறது. ஒரு சிறிய குட்டி கதையோடு இன்றைய நாள் சிந்தனையை நான் உங்களிடம் பகிர்ந்து கொள்ளலாம் என்று ஆசைப்படுகின்றேன். ஒரு மலை உச்சியிலே ஒரு சிறிய நீர் தேக்கம், ஒரு சின்ன குட்டை, அதுக்கு ஒரு ஆசை வந்துச்சான். நான் கடல்ல போய் கலக்கணும், கடலோடு கலக்கிறப்பதான் எனக்கு ஒரு சந்தோஷம் இருக்கு அப்படின்னு. ஆனா கடலோடு கலக்க வேண்டும் என்றால் பயணம் செய்ய வேண்டும். இதுவோ சிறிய குட்டை, அள்ளி வெளியே போட்டா அவ்வளவுதான், காஞ்சி நீராவியாக சென்று விடும். அதை நினைச்சிட்டாங்க. சரி அப்படின்ட்டு அந்த குட்டை கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி தேக்கி தன் ஈரப்பதத்தை அதிகப்படுத்தி கொண்டு அப்படியே ஒரு அருவியாக பயணம் செய்கிறது. முதல் முயற்சி கொஞ்சம் வெற்றி. அந்த அருவியாக பயணம் செய்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பயணம் செய்கிறது. பார்த்தா காடுகள், மலைகள், கற்கள் எல்லாமே தாண்டி பயணம் செய்ய வேண்டும். அந்த அருவி கொஞ்சம் வளர்ந்து வளர்ந்து காற்றாட்டு வெள்ளமாக படையெடுத்து செல்கிறது. பயணம் நன்றாகத்தான் போய் கொண்டிருக்கிறது, மகிழ்ச்சி. திடீரென்று பார்த்தோம் என்றால் மிகப்பெரிய ஒரு அணை ஒன்று இடைஞ்சலாக இருக்கிறது. ஐயோ, இதை கடந்து எப்படி நான் பயணம் செய்கிறது, பரவாயில்லை அப்படின்ட்டு பல ஆண்டுகளாக தண்ணீர் தேங்கி தேங்கி அணையின் மேற்பரப்பில் அணை நிரம்பி வழிந்து பயணம் செய்கிறது. மகிழ்ச்சியாக பயணம் செய்கின்ற பொழுது கடலுக்கும் அந்த அருவி பயணம் செய்கின்ற நேரம் கொஞ்ச நேரம் தான் இருக்கு. கொஞ்சம் காலத்துல கடல்ல கலந்து விடுவோம். ஆனால் மிகப்பெரிய பாலைவனம் ஒன்று இருக்கின்ற பொழுது அந்த தண்ணீர், அந்த நீர்த்தேக்கம் எல்லாமே ரொம்ப சோர்வா மாறி போச்சு. ஆடடா, இனிமேல் இந்த பாலைவனத்தை கடந்து நான் எப்படி கடல்கிட்ட போக முடியும் அப்படின்ட்டு ரொம்ப சோகமாக வாழ்க்கையை வெறுத்து போய் என்ன செய்ய போறேன் அப்படின்னு இருக்கின்ற பொழுது மேகத்திலிருந்து ஒரு சத்தம் கேட்டதாம். என்ன சத்தம் தெரியுமா? என்னோடு இணைத்துக்கொள் அப்படின்னு. உடனடியாக அந்த முதலாளி இருக்கான் பாத்தீங்களா, கழுதையை உடனடியாக கொடுத்தான் பாத்தீங்களா, அது போல இந்த தண்ணீர் என்ன பண்ணுச்சா,
உடனடியாக தன்னை அந்த மேகத்தோடு இணைத்துக் கொண்டதாம். எப்படி? நீராவியாக அப்படியே தண்ணி ஃபுல்லா, டேம்ல இந்த தண்ணி ஃபுல்லா மேகத்துல போனியும் அந்த மேகம் என்ன செய்தது? அந்த பாலைவன பகுதியை கடந்து சென்று கடலுக்கு மேலாக அந்த மேகம் சென்று நீர்த்துளைகளாக கடலிலே கொட்டியதாம். கொட்டி அந்த கடலோடு இணைத்துக் கொண்டதாம். அன்புக்குரியவர்களே, கற்பனை கதையாக இருந்தாலும் இதுதான் வாழ்க்கையின் அர்த்தம். கடலோடு இணைத்துக் கொண்டால் துன்பம் துயரம் என்று சோழ்கின்ற பொழுது அவரோடு இணைத்து விட்டால் கண்டிப்பாக வெற்றி இருக்கிறது. ஒவ்வொரு வேதனைக்கு பிறகும், ஒவ்வொரு துன்பத்துக்கு பிறகும் வெற்றி உண்டு என்பதை சுட்டி காண்பிப்பதே இந்த வாரம் நமக்கு கொடுக்கக்கூடிய செய்தி. புனித வாரத்தில் புனிதமாக பயணிப்போம். கடவுளோடு நம்மை இணைத்துக் கொண்டு நாம் ஒரு கழுதையாக, நீங்கள் யாராக என்று யோசிப்போம்.